எக்ஸாம் பாயிண்ட்க்கு வரவேற்கிறேன். டிட் காந்தி ரிசீவ் தி நோபல் பீஸ் பிரைஸ்? காந்தி நோபல் அமைதி பரிசு வாங்கியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம்னா, இல்லன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா 5 முறை நோபல் அமைதி பரிசிற்கு நாமினேட் செய்யப்பட்டவர் காந்தியடிகள். காந்திக்கு நோபல் அமைதி பரிசு குடுக்கணும்னா முக்கியமான 2 காரணம் அடிப்படையில குடுத்திருப்பாங்க. 1 இந்திய சுதந்திர போராட்டத்தை முன்னின்று நடத்தியது. 2வது அகிம்சை என்ற கொள்கைக்காக. அகிம்சை கொள்கையை உலகளவில் பிரபலப்படுத்தியவர் காந்தியடிகள். காந்திக்கு நோபல் அமைதி பரிசு கிடைக்கல. ஆனா காந்தியம் அவரது கொள்கையை பின்பற்றிய 5 பேருக்கு நோபல் அமைதி பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த 5 பேர் யாருன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி காந்தி எந்தெந்த ஆண்டுகள்ல நோபல் அமைதி பரிசிற்கு நாமினேட் செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும். 1937, 38, 39 மற்றும் 1947 மற்றும் 48. இந்த 48ஆம் ஆண்டு நாமினேட் செய்யும்போது அவர் கண்டிப்பாக அந்த ஆண்டு நோபல் அமைதி பரிசு வழங்கப்படும்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நோபல் பரிசு குழுவினரும் அந்த ஆண்டு அவருக்கு அந்த விருதை வழங்கலாம்னு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்திருக்கு. ஆனா அந்த ஆண்டின் ஆரம்பத்திலேயே காந்தி படுகொலை செய்யப்பட்டார். இறந்த ஒருவருக்கு நோபல் பரிசு வழங்குவது விதிமுறை அல்ல. அதனால அந்த விருது அவருக்கு வழங்கப்படவில்லை. 1948 கொடுக்கல. இதுக்கு முந்தைய ஆண்டுகளில் வழங்கியிருக்கலாம்னு கேட்டோம்னா, காந்தி பற்றி காந்தியின் செயல்பாடுகள் குறித்து சர்வதேச அளவில் பரப்பப்பட்ட அந்த தகவல்கள் ஒரு வன்முறையை சார்ந்த வன்முறை நிகழ்வுகள். அப்போ சுதந்திர போராட்ட காலத்தில் வன்முறை சம்பவங்கள் அங்கொன்று இங்கொன்று நடந்திருக்கும். அதை காந்தியின் பேரில் எழுதிடுறாங்க. காந்தி முன்னெடுத்த அகிம்சை சத்தியாகிரகத்தில் வன்முறை எப்படி கலந்திருக்க முடியும், ஸோ வன்முறையாளர் ஒருவருக்கு இப்படி விருது வழங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷனை டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அதனால காந்திக்கு நோபல் அமைதி பரிசு வழங்கப்படவில்லை. காந்திக்கு கிடைக்காத நோபல் அமைதி பரிசு காந்தியத்தை பின்பற்றிய 5 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. இவர்கள் அந்த நோபல் அமைதி பரிசு வாங்கும் மேடையில் காந்தியத்தை பின்பற்றியதாக காந்தியத்திற்கு புகழ் சேர்க்கும் விதமாக பேசியிருக்கிறாங்க. ஸோ 1964 மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், 1989 தலாய் லாமா, 1991 ஆங் சாங் சூக்கி மியான்மரோட முன்னாள் அதிபர், 1993 நெல்சன் மண்டேலா, 2009 பராக் ஒபாமா. இந்த 5 பேரும் காந்தியத்தை பின்பற்றியதால் தான் எங்களுக்கு இந்த விருது கிடைச்சிருக்கிறது. காந்தியம் உலகம் முழுக்க பரப்பப்பட வேண்டும் அப்படிங்கிறத நோபல் பரிசு மேடையிலேயே தெரிவிச்சாங்க. சரி, திரும்ப ஆரம்பிச்ச இடத்துக்கு வருவோம். காந்திக்கு நோபல் அமைதி பரிசு தரல, ஓகே, அதுக்கான ரீசன்ஸ் இருக்கு. பாரத ரத்னா விருது காந்திக்கு வழங்கப்பட்டிருக்கான்னு கேட்டோம்னா அதுவும் வழங்கப்படவில்லை. ஃபாதர் ஆஃப் நேஷனுக்கே பாரத ரத்னா இல்லையான்னு கேட்டோம்னா ஆமா, இல்லதான். ஏன் அப்படின்னு ரீசன் யோசிச்சோம்னா 1948ஆம் ஆண்டிலே ஒரு படுகொலை செய்யப்பட்டார். ஆனா பாரத ரத்னா விருது உருவாக்கப்பட்டது 1954ஆம் ஆண்டு ஜனவரி 2 தான். அப்போ இறப்பிற்கு அப்புறம் பாரத ரத்னா விருது தரமாட்டீங்கன்னு கேட்டோம்னா இல்ல, தந்திருக்கிறாங்க. அப்போ இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, காந்தி தேசத்தந்தை, விருதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்னு புரிஞ்சுக்கணும். சரி, காந்தி தான் விருதுக்கு அப்பாற்பட்டவர். காந்தியின் பேர்ல என்னென்ன விருதுகள் இருக்குன்னு பார்த்தோம்னா, பல்வேறு நாடுகள், இந்தியாவின் பல்வேறு மாநிலங்கள் காந்தியின் பேர்ல விருதுகள் கொடுக்குறாங்க. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விருது காந்தி அமைதி பரிசு. காந்தியின் 125வது பிறந்தாண்டை முன்னிட்டு 1995ஆம் ஆண்டு இந்த விருது உருவாக்கப்பட்டது. இந்த விருதின் பரிசு தொகை 1 கோடி ரூபாய். எப்போ காந்தி அமைதி பரிசு வழங்கினாலும் உடனடியாக எக்ஸாம்ல கேட்பாங்க. கடைசியாக 2021ஆம் ஆண்டு வழங்கப்பட்டிருக்கு. 2021ஆம் ஆண்டு காந்தி அமைதி பரிசு விருதை பெற்றவர் அல்லது பெற்ற நிறுவனம் எது அப்படிங்கிறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. இதுவரை இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு புது தகவல் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். இது போல இன்னும் பல முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்க இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.